இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்ன செய்வாங்களா? ஆமா, அதனால எப்பயும் இரக்க குணமா இருங்க. நம்ம மிஞ்சின நீதிமானா இருக்கிறத விட இரக்கமா இருக்கிறது நமக்கு இரக்கத்தை கொண்டு வர. மிஞ்சின நீதிமானா ரோட்ல வரும்போது ஒரு ஆள் அடிபட்டு கிடப்பாரு, அவர் பக்கமாய் விலகி சர்ச்சுக்கு லேட் ஆகிவிட்டது, நாங்கள் கிளம்புகிறோம். சீனியர் பாஸ்டர் முதல்ல பார்க்குறாரு, இவன் கிடக்கா, நம்ம சர்ச்சை தொடங்கணுமா இல்லையா? ஆமாம், ஆசாரியன் போயிட்டாரு, லேவியன் போயிட்டாரு. இயேசு சமாரியன்னா யூதர்களுக்கு பக்கத்தில் கூட போக மாட்டாங்க. சமாரிய வீட்டில் போய் இயேசுநாதர் தங்கி இருந்தார், உங்களுக்கு தெரியும்ல. ஆனால் இயேசு ஒரு யூதனாக இருந்தவர் தன்னை ஒரு சமாரியனாக அடையாளப்படுத்தி சொன்ன ஓமைதான் நல்ல சமாரியன் ஓமை. ஆசாரியனும் போனான், லேவியனும் போனான். சமாரியர்கள் அந்த வழியில் பிரயாணப்பட மாட்டாங்கன்னு தான் சுற்றி போவாங்களாம். எருசலேம் தேவாலயத்துக்கு வந்துட்டு அந்த காத்து கூட படக்கூடாதுன்னு சுத்தி கலிலேயாவுக்கு போவாங்களாம். என் இயேசு மட்டும்தான் சமாரியால போய் தண்ணி குடிச்சு அங்கே தங்கி இருந்தவர். அல்லேலூயா. ஏன்னா அவர் இரக்கம் உள்ளவர். அந்த சமாரியர்களும் ரட்சிக்கப்படணும்னு விரும்பினார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். அல்லேலூயா. ஆமா, அங்க தங்கி இருந்து அங்க ஒரு சுவிசேஷ விதையை போட்டவர் அந்த இயேசு நம்முடைய தேவன். நம்ம இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்க பெரிய ஆளு, பெரிய ஜாதி, பரலோகத்துல அவங்களுக்கு இடம் கிடையாது. நாங்கள் யாரோடையும் பேச மாட்டோம், நாங்கள் உயர்ந்தவர்கள், நாங்கள் படித்தவர்கள், நாங்கள் பட்டதார். ஆனால் இயேசு அங்கே போய் உட்கார்ந்தார். அந்த அம்மாவே கேட்குறாங்க, நீங்கள் எங்கிட்ட எப்படி தண்ணி வாங்கி குடிக்கலாம்? ஏன்னா அவர் சமாரிய ஸ்திரீன் மேலே இறக்கும். 4 புருஷனை கல்யாணம் பண்ணி 5வது ஒருத்தனை சேர்த்து வச்சிருந்தா நம்மளாம் சொல்லுவோம், படுப்பாவி, நாசமா போனவன். 4 கட்டிட்டு 5வது ஒருத்தனை சேர்த்து வச்சிருக்காங்க. அவளுக்கு தான் சுவிசேஷம் அறிவித்தார். கைகளை தட்டி கர்த்தரை நல்லா மகிமைப்படுத்துங்க. ஏன் தெரியுமா? அவர் இரக்கமுள்ள தேவன். ஆண்டவர் உனக்குள்ள இருந்தா அவனுடைய பாவத்தை மேல பார்க்கறத விட அவனுடைய ஆன்மாவை பார்ப்பீங்க. கொடூர குற்றவாளி தான் சிலுவை கல்லன். சிலுவை கல்லன் தேசத்தினால் குற்றவாளியாய் தீர்க்கப்பட்டவன். அவனைத்தான் முதலாவது பரதேசிக்கு கொண்டு போனார். அவன் தான் டைரக்டா பாதாளத்துக்கு போகாம 1 to 1 பரலோகத்துக்கு போனவன் அவன் தான். சத்தமா ராமேன்னு சொல்லுங்களேன். 1 to 1 பரதேசிக்கு போனது அவன் தாங்க. இடையில பரமக்குடி ஸ்டாப்லாம் கிடையாது. நேர பரதேசிக்கு போன. இன்று என்னோடு நீ எங்கே இருப்பாய்? நமக்கு பரதேசி டைரக்டா. ஆனா அவன் தான் இயேசுவின் ரத்தத்துல முதல்ல கழுவப்பட்டவன். பக்கத்திலே ரத்தம் இருக்கு. இன்று என்னை நினைத்தருளும் என்று சொன்ன போது ஏன் தெரியுமா? டே நீ படுபாவி, வாழ்க்கை ஃபுல்லா நாசமா போனவனே, தப்பு தப்பா செஞ்சவனே, இப்போ உனக்கு பரலோகம் கேட்குதா? அப்படி இல்லை, இரக்கம் அல்லவன். அல்ல, கையை வைத்து இரக்கத்தில் ஐஸ்வர்யமே சொல்லுங்களேன். இரக்கத்தில் ஐஸ்வர்யமே, இரக்கத்தில் ஐஸ்வர்யமே. அதனால்தான் கொஞ்சமாவது உங்களுக்குள்ள இறக்க குணம் இருக்கட்டு. நான் அவரை பத்தி பேசிக்கிட்டே போகலாம். விபச்சாரிய கொல்றதுக்கு கல்லை எடுத்தா பாருங்க, எல்லாரும் கல் எடுத்தான், ஒருத்தர் மட்டும் கல் எடுக்கல, கையிலே எழுதினார், உங்களில் பாவம் இல்லாதவன். ஆமா, இன்னும் வேத வல்லுநர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? கீழே பேர் எழுதிக்கிட்டே இருந்தாராம். ஒவ்வொரு நம்பரை ஒவ்வொருத்தன் பேரா எழுதுனா, அடுத்தாடி நம்ம பேரை எழுதிட்டாரா, அடுத்து யார் பேரை தான் எழுத போறாரு? கிளம்பிரு 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 கிளம்பிரு. அவருக்கு சகலமும் தெரியும். அதனால தான் சொல்றேன், யாரையும் பாவின்னு நியாயம் தீர்க்காதீங்க. இரக்கம் உள்ளவர்கள் இரக்கம் பெறுவார்கள். யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதின அந்த நிருபத்துல யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். சர்ச்சில் ஒருத்தன் பளபளப்பா வந்திருக்கான், அவனுக்கு ஒரு சேர் போட்டு அவனை உட்கார வச்சு கனப்படுத்திட்டு, அவர் அதிகாரி, அவர் நிறைய காணிக்க கொடுப்பார், நீங்க நல்லா உட்காருங்க. ஒருத்தன் ஏழையா வந்திருக்காடே, அங்கிட்டு போய் நில்றா அப்படின்னு ஒருத்தன் சொல்றான்னா, அவனுக்கு நியாய தீர்ப்பில் ஆண்டவர் கொடூரமான தண்டனைகளை வழங்குவார். ஏன் தெரியுமா? பணக்காரன் தான் நம்மளை போட்டு வதன்னு குத்துவான், ஏழை அப்படி செய்ய மாட்டான். நான் சொல்லலை, யாக்கோபு தான் சொல்றார். அதே அதிகாரத்தில் மேல் பகுதியில் இருக்கும், ஐஸ்வர்யவான்கள் அல்லவா உங்களை வருத்தப்படுத்தினாங்க. அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்களோ தரித்திரரை கனவீனம் பண்ணுகிறீர்கள், நீங்களோ தரித்திரரை கேவலமா நடத்துறீங்க, ஐஸ்வர்யவான்கள் அல்லவோ, ஐஸ்வர்யவான்கள் அல்லவோ உங்களை ஒடுக்குகிறார்கள், உங்களை ஒடுக்குறான் அவர்கள் அல்லவோ, அவர்கள் அல்லவோ உங்களை நியாயாசனங்களுக்கு முன்பாக இழுக்கிறார்கள். கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இரக்கம் பண்ணி பாருங்க. பைபிள்ல 2 விஷயம் தான் இரக்கம் பெறுவான்னு போட்டிருக்கு. இன்னொன்னு நீங்க சொன்னீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களாம் பெரிய விசுவாசிங்க தானே. ஒன்று நான் இப்ப சொல்லிட்டேன், இன்னொன்னு நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். எங்க மூளை அப்படியெல்லாம் வேலை செய்யாது பாஸ்டர்.
அப்பப்ப சுவிசேஷத்துக்கு வசனம் சொல்லும்போது சொல்லுவாங்கல்ல, பாவங்களை மறைக்கிறவன் அவைகளை என்ன பெறுவான். ரெண்டு இடத்துல தான் பைபிள்ல இறக்க வாங்க முடியும். நான் செய்யலையே, நான் செய்யவே இல்லை. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், வாழ்க்கையே கிடையாது. அப்ப இரக்கம் உள்ளவர்களா இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஆமா, இரக்கம் உள்ளவர்களா இருக்கணும். எப்படி இருக்கணும்? எவரையும் மன்னிக்கவும், எவரையும் ஏற்றுக்கொள்ளவும், எவரையும் ஆசீர்வதிக்கவும், ஆமா, எவரையும் நேசிக்கவும் எங்களுக்கு இரக்கம் தார ஆண்டவர். அல்லேலூயா. அதனாலதான் யூதர்களை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு உண்மைகளை சொல்லுவார். நீங்க கொடூரமானவங்கடா, மேல் சட்டையும் கீழ் சட்டையும் அணிஞ்சிட்டு நியாயாசனத்துல வந்து உட்கார்ந்துட்டு பெரிய ஆட்களை போல உங்களை ஏமாத்திக்கிறீங்க. இறக்கம் இருக்கட்டும். விதவை வீட்டை உடைச்சு பச்சி தவளை வெளியே தள்ளுறீங்க, அவளோட இடத்தை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு சொந்தமாக்கிக்கிறீங்க என்று ஆண்டவர் விளாசினார், கோவப்பட்டார். ஏனென்றால் அன்றைக்கு அவர்களுக்கு என்ன இல்லாம இருந்தது? இரக்கம் இல்லாத இருந்தது. நமக்குள்ள அந்த இறக்க குணம், செத்தாலும் மன்னிக்க மாட்டேன், செத்து தான் போவேன், மன்னிக்க முடியாது. கண்டிப்பா வார்த்தைகள் கவனமா இருக்கட்டும். இரக்க குணமுள்ளவர்களுக்கு தான் என்ன கிடைக்கும்? இரக்கம் கிடைக்கும். சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்ப ஆண்டவர் எவ்வளவு இரக்கம் பாருங்க. கொலை குற்றவாளி, ரோம பேரரசினால் குற்றவாளி என்று குற்றம் சாட்டப்பட்ட. இப்ப நீங்க கவனிங்களேன், நான் சில நேரம் நினைச்சு பார்ப்பேன், ஆட்டோ சங்கரால கற்பழிக்கப்பட்டவங்க எத்தனையோ பேர், ஆட்டோ சங்கரால் கொல்லப்பட்டவர்கள் எத்தனையோ பேர். ஆனா ஆட்டோ சங்கரை கர்த்தர் மன்னிச்சுட்டார், கர்த்தர் பரலோகத்தில் ஏத்துக்கிட்டார். அவனுக்கு ஜெயிலில் கொடுக்கப்பட்ட ஒரு புதிய ஏற்பாடு மூலம் மனம் திரும்பி முழங்கால் போட்டு அழுது அவன் மன்னிப்படுத்து. அவனுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றின அதிகாரி குமுத ரிப்போர்ட்டர்ல பேட்டி கொடுக்கும்போது சொன்னாரு, நான் அவனை தூக்கு தண்டனை நிறைவேற்றும் போது 2 வார்த்தை சொன்னான், நான் செஞ்சதெல்லாம் தப்பு, இதுக்கு நான் தகுதியா இருக்கேன், எதுவுமே செய்ய வேண்டாம், என்னை தூக்கில் போட்டிருக்கேன். அவன் கை நடுங்கலையா, அவன் கால் நடுங்கலையா. சார் குளிச்சுட்டு வர்றேன் சார். குளிச்சுட்டு வந்தானா, ஒரு ப்ரேயர் பண்ணிக்கிறேன் சார். ப்ரேயர் பண்ண என்னை ஏத்துங்க சார். நிறைய குடும்பத்தை கொலை பண்ணியிருக்கேன் சார். என் ஆட்டோவில் வந்த பெண்களை காட்டுப்பகுதிக்கு கொண்டு போய் கற்பழிச்சிருக்கேன் சார். எனக்கு ஒன்று, என் மனைவி தன்னுடைய தாலியை வச்சு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கா, நிறுத்துங்கன்னு. என்னை அந்த மாதிரி, ஏயா உன்னை காப்பாத்துறதுக்கு பெரிய வக்கீல் பிடிச்சிருக்கேன். வேண்டாம். பரலோகம் அவனை ஏத்துக்குச்சா? பரலோகம் அவனை ஏத்துக்குச்சா? ஏன்னா கடைசி மீட்டிங்ல மனைவிட்ட சொன்னானா, எனக்காக ஒன்னே ஒன்று சொல்லி செய். எத்தனையோ தப்பு பண்ணும்போது கிடைக்காத சந்தோஷம் சிறைக்குள்ள இயேசு கொடுத்தார். அந்த இயேசுவை நீனும் பிள்ளைங்களை ஏத்துக்கிறங்க. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். அல்லேலூயா. எந்த குற்றவாளியும் புறம்பே தள்ளாதவர், எந்த பாவியும் தள்ளாதவர். அதனால்தான் இன்னைக்கு நீங்களும் நானும் உட்கார்ந்துருக்கோம். அல்லேலூயா.